உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ரொம்ப நன்றி நந்தினி. ஐயா என்னங்க ஐயா, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு நன்றி எல்லாம் சொல்றீங்க? இப்படி கையெடுத்தெல்லாம் கும்பிடுறீங்க. என்ன நந்தினி இப்படி கட்டுட்ட? இந்த குடும்பத்துல நாங்க எத்தனை பேர் இருந்தோம், எங்களுக்கு தோணாத நீ செய்றியம்மா. என் மகன் குடிய நிறுத்தணும்னு அக்னி குண்டத்துல இறங்குற அளவுக்கு அவன் மேல அக்கறை காட்டுறியே, அது சாதாரண விஷயம் இல்லம்மா. ஐயா, கோயில் கோபுரத்துல உச்சி விளக்கு அணைஞ்ச மாதிரி உன் வாழ்க்கையை இருட்டாக்குனது சூர்யா தான். அவனை நீ புருஷா நினைக்கிறியோ இல்லையோ அது எனக்கு தெரியல. ஆனா அவனை ஒரு மனுஷனா ஆக்கணும்னு நீ நினைக்கிற பாத்தியா, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா, நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் உன்னை கும்பிடுற சாமியா நினைச்சு உன்னை கையெடுத்து கும்பிட்டேன். ஐயா உங்க மனசு மாதிரியே ரொம்ப பெரிய வார்த்தையா சொல்லாதீங்க. நான் எந்த குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கேனோ அந்த குடும்பத்திலேயே வந்து தங்கணும்னு காலமும் கடவுளும் முடிவு பண்ணிருச்சுங்க ஐயா. அதோடு இல்லாம நான் தெய்வமா நினைக்கிற நீங்களும் என்ன கொஞ்ச காலம் மட்டும் இங்கேயே இருக்க சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் இங்க இருக்கிற கொஞ்ச காலத்துல என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேங்க ஐயா. முக்கியமா சூர்யா சாரோட குடிய நிறுத்தி அவரை பழைய மனுஷன் ஆக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த குண்டத்து காளியம்மன் கிட்ட வேண்டுதல் வச்சிருக்கேன். இந்த தெய்வம் மட்டும் மனசு வச்சா போதுங்க ஐயா, சூர்யா சார் கண்டிப்பா குடிப்பழக்கத்துல இருந்து மீண்டு வந்துருவாரு. கவலைப்படாதீங்க ஐயா, இனிமே எல்லாமே நமக்கு நல்லதா தான் நடக்க போகுதுன்னு நானும் நம்புறேன், நீங்களும் நம்புங்க. நம்ம நம்பிக்கை நிறைவேறி நீ நினைக்கிறதுலாம் நடந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு நீதம்மா குலசாமி. ஐயோ இல்லங்க ஐயா, நான் இந்த குடும்பத்தோட விசுவாசி, அது போதுங்க ஐயா எனக்கு. நீ அப்படி சொல்றது உன்னுடைய பெருந்தன்மையதாம்மா காட்டுது. உன் மனசுக்குள்ள இருக்கிற வைராக்கியமா நீ எடுத்திருக்கிற இந்த முயற்சி நல்லபடியா நடக்கணும்னா அதுக்கு சூர்யாவும் ஒத்துழைக்கணுமா. இன்னைக்கு ஒரு நாளாவது அவன் குடிக்காம இருக்கணுமே, அதுக்காக தான் அவனை பார்த்து குடிக்காம இருந்து சொல்லிட்டு வந்திருக்கேன். அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். அவன் கண்டிப்பா இன்னைக்கு குடிக்க மாட்டான். நல்லதுங்க ஐயா, இத நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே செஞ்சிட்டீங்க. குண்டத்து காளியம்மனுக்கு தீ மிதிச்சு வேண்டுதல நல்லபடியா முடிச்சு அம்மன் சன்னதியில மந்திரிச்ச தாயத்தை சூர்யா சார் கையில கட்டிட்டா போதுங்க ஐயா. இனி சூர்யா சார் குடி பக்கமே போக மாட்டாரு பாருங்க. என்ன ஆதுர, பிரபு அண்ணே சாப்பிட்டாரா? இல்ல நந்தினி, நான் சாப்பிடாம விரதம் இருக்கிறதுனால அவரும் என் கூட சேர்ந்து விரதம் இருக்க போறேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்காரு. பரவாயில்ல ஆதுர, பிரபு அண்ணன் உண்மையிலேயே சூப்பர். என்னாச்சு ஆதுர? நீங்க இப்ப என் ஹஸ்பண்ட பத்தி சொன்னதுனால நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை பார்த்ததுல இருந்தே எனக்குள்ள இந்த கேள்வி தோணிக்கிட்டே தான் இருக்கு. அதான். என்ன ஆதுர, சூர்யா சார் நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற கேள்வியா? இல்ல இல்ல, அதெல்லாம் நான் கேட்கல. சூர்யா அண்ணன் நல்லவரு, எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவரு, யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாருன்னு அவரை பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீங்க ஏன் அவரை கல்யாணம் பண்ணீங்கன்னா நான் கேட்க மாட்டேன். அப்படி எனக்கு தோணவும் இல்ல. சக்கரை பொங்கல்ல உப்ப ஜாஸ்தியா போட்ட மாதிரி எல்லா நல்ல குணங்களும் சூர்யா அண்ணன் கிட்ட இருக்கு. ஆனா இந்த குடிப்பழக்கம் மட்டும் எப்படி? அவரையே இந்த அளவுக்கு ஆல்கஹால் மேல அடிக்ட் ஆயிட்டாரு. இதுக்கு பதில் தெரிஞ்சா உங்களுக்கு அது உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சியா இருக்கும் ஆதுர. என்ன சொல்றீங்க நந்தினி? ஆமா ஆதுர, சூர்யா சார் குடிக்க ஆரம்பிச்சதே அவரோட அம்மாவை பழி வாங்கறதுக்காக தான். அம்மாவை பழி வாங்கறதுக்கா? ஆமா. உண்மையிலேயே எனக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியா தாங்க இருக்கு. அம்மாவோட பாசத்துக்காக குடிய விட்டவங்கள பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவங்க அம்மாவை பழி வாங்கறதுக்காக சூர்யா அண்ணன் குடிக்க ஆரம்பிச்சாரா? ஏன், எதுக்காக? அவரோட அம்மாவை பார்த்தா சூர்யா அண்ணன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிற மாதிரில தெரியுது. அவங்களையே சூர்யா அண்ணன் பழி வாங்கணும். அப்படி என்ன நடந்துச்சு? சூர்யா சார் மனசார ஒரு பொண்ணை விரும்பியிருக்காரு. ஆனா அவர் அம்மா அந்தஸ்த காரணம் காட்டி அந்த பொண்ண சூர்யா சார் கட்டிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த கோவத்துல
அவர் அம்மாவை பழி வாங்கணும்னு நினைச்சு தன்னை பார்த்து அம்மா துடிக்கணும் கதற வைக்கணும்னு முடிவு பண்ணி குடிச்சு குடிச்சே தன்னை அழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ஒண்ணு ஆதிர, சூர்யா சார் மத்த குடிகாரங்க மாதிரி கிடையாது. மத்தவங்க குடிச்சிட்டா என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம மிருகமா மாறிடுவாங்கல்ல. ஆனா சூர்யா சார் அப்படியே ஒரு குழந்தையா மாறிடுவாரு. மத்தவங்க குடிச்சிட்டு தொந்தரவு பண்ணுவாங்க, ஆனா சூர்யா சார் எல்லாருக்கும் ஆதரவா இருப்பாரு. குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணி மத்தவங்கள கஷ்டப்படுத்துறவங்களுக்கு நடுவுல இவரு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவாரு. குடியில அவரு உடம்புதான் கெட்டு போகுமே தவிர அவரு யாரையுமே கெட்டு போகணும்னு நினைச்சதே இல்ல. வயல்ல கதிருக்கு நடுவுல களை இருக்கிற மாதிரி இந்த குடிப்பழக்கம் ஒண்ணுதான் அவர்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். நீங்க பிரபு அண்ணன் கிட்ட சொன்ன மாதிரி சூர்யா சார் அந்த பழக்கத்தை விட்டுட்டா அவரை மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது. அவ்வளவு ஆச்சரியமான ஆள் அவரு. சூர்யா அண்ணன் மட்டும் இல்ல, நீங்களும் தான். ஆமா நந்தினி, உங்களை பார்த்தாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா இருந்துக்கிட்டு எப்படி நீங்க இவ்ளோ சிம்பிளா இருக்கீங்க? உப்புக்கல்லு சிம்பிளா தான் இருக்கும் ஆதிர. நான் வெறும் உப்புக்கல்லு, சூர்யா சார் தான் வைரக்கல்லு. அவரோட என்னையும் சேர்த்து வச்சு பாக்குறப்போ அந்த வெளிச்சம் பட்டு நானும் வைரக்கல் மாதிரி தெரியறேன், அவ்வளவுதான். நீங்க இப்படி சொல்றதுலயே நீங்க உப்பு கல்லுல வைரக்கல்லுன்னு தெரியுது நந்தினி.